மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறார். அண்ணன் ஏவா வேலன் அவருக்கு ஒரு தம்பியை போல, ஒரு தளபதியை போல அவர் பணி செஞ்சிருக்கிறார். அதனாலதான் தலைவர் அவர்கள் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், சென்ற முறை வாங்கின வாக்கு வித்தியாசம் 3,05,000. இந்த முறை குறைந்தது சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. சரி, சவால் விடுறேன். நான் உங்ககிட்ட சவால் விடுறேன். இந்த முறை குறைஞ்சது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா, ஜெயிக்க வைப்பீங்களா? சொன்னா மட்டும் பத்தாது, செஞ்சு காட்டணும். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன், எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சுப்பேன். எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்கு வித்தியாசம் சவால் விட்டு வந்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலையில 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மட்டும் நீங்க அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வச்சீங்கன்னா, நான் மாசம் 2 முறை வந்து இங்கே உங்களோட தங்கி உங்களோட தொகுதி பிரச்சனைய நம்முடைய அண்ணன் ஏகவேலனோட சேர்ந்து, உங்களுடைய அண்ணன் திரு அண்ணாதுரையோட சேர்ந்து உங்களோட தொகுதி பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்பு. இப்போ ஏன் வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன். இப்போ உங்க வாக்குறுதியை நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா ஜெயிக்க வைப்பீங்களா? அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களை கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்னு, இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அமைச்சராகவோ இல்ல ஒரு பேச்சாளராகவோ நான் இங்க வந்து என்னுடைய சகோதரர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு நான் வாக்கு கேட்க வரல. நான் பெருமையா சொல்றேன், நான் கழகத்துடைய மாநில இளைஞரணி செயலாளர். முன்னாடி தலைவர் செயலாளராக இருந்தார். அதன் பிறகு அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் செயலாளர் இருந்தாங்க. மாநில இளைஞரணி செயலாளர். இப்போ நான் மாநில இளைஞரணி செயலாளர். ஒரு மாநில இளைஞரணி செயலாளரா ஒரு மாவட்ட இளைஞரணி செயலாளருக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிற அந்த உரிமையோட வந்திருக்கிற இங்க நிறைய இளைஞரணி தம்பிமார்கள் வந்திருக்கீங்களா? இளைஞரணி தம்பிமார்கள், நீங்க அடுத்த 22 நாள் மோடி சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா? திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்ல. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தூக்கம் பார்க்காம நாங்க செய்யத்தான் போறோம். உங்களை வீட்டில் போய் நிம்மதியா தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். இந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்ற பணிகளை மட்டும் நன்றிமா. மாலை போட்டுதான் நீ ஓட்டு போட்டுருணும். என்ன போட்டேன் பேசி முடிச்சு. இந்த திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்று வருகின்ற சின்ன சின்ன திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ரூபாய் 38 கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அந்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது. ரூபாய் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு அறை கட்டப்பட்டுள்ளது. முதன்மை கல்வி அலுவலக கட்டிடம் சேமிப்பு கிடங்கு ரூபாய் 20 கோடிக்கு கட்டப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.